दैनिक भास्कर को बैग नंबर 17, 39 और 61 तक के फोटो वीडियो मिले हैं। ऐसे में सवाल ये है कि बॉडी बैग पर लिखे इन नंबर्स का मतलब क्या है। इस पर एक डॉक्टर ने ऑफ कैमरा बताया कि ये शवों की नंबरिंग ही है। बॉडी बैग पर नंबर इसलिए लिखा जाता है ताकि लाशों की पहचान हो सके। வணக்கம். கும்பமேளையில் எத்தனை நபர்கள் தான் உயிரிழந்தார்கள்? 30 பேரா, 49 பேரா, 61 பேரா, அல்ல 100க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிர் இழந்திருக்கிறார்களா? அல்ல இந்த எண்ணிக்கை இதையும் தாண்டிவிட்டதா? 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் மிஸ்ஸிங் கேட்டகரியில் இருக்கிறார்களா? அதாவது அவர்களை காணவில்லையா? அப்போ இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் எதற்காக உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் மூடி மறைக்க பார்க்கிறது? எந்த விஷயத்தை அவர்கள் மறைக்கிறார்கள்? எதற்காக உண்மையை பேச பயந்து போயிருக்கிறார்கள்? இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்காக दैनिक भास्कर அவர்களுடைய டீம் ஒரு ஆழமான இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்கிறார்கள். அங்கே நடந்த கூட்ட நெரிசலில் எத்தனை பேர் தான் உயிர் இழந்தார்கள் என்று 28ஆம் தேதி இரவு 1 மணியிலிருந்து 1:30 மணி அளவில் சங்கம் நோஸ் என்கிற இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டல் நெரிசல் ஏற்பட்டது. அதாவது ஸ்டாம்பேஜ். ஒஃபிஷியல் ஃபிகரை நீங்கள் பார்த்தீர்கள்னா, உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் கொடுத்த நம்பர்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 60 நபர்கள் மட்டுமே காயம் அடைந்திருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி, இந்த இடத்தில் மட்டும்தான் அந்த கூட்ட நெரிசல் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதற்கான விளக்கம், அதற்கான பல வீடியோக்களை நேற்றும் நாங்கள் போட்டிருந்தோம். லல்லன் டாப்புடன் இணைந்து இது ஒரு இடத்தில் கிடையாது, 2 இடங்களில் இந்த கூட்ட நெரிசல் நடந்திருக்கிறது. இதையும் தாண்டி பல இடங்களில் கூட்ட நெரிசல் நடந்ததாக இன்னைக்கு ஒரு புதிய தகவலும் வந்திருக்கிறது. ஆனால் அனைத்திற்கும் மேலே மிக முக்கியமான கேள்வி, உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? அரசாங்கத்துடைய ஃபிகர் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். ஆனால் இந்த அரசாங்கம் கொடுத்த இன்னொரு தகவல், 25 நபர்களை நாங்கள் ஐடென்டிஃபை செய்து விட்டோம். 5 சவங்கள் மட்டும்தான், அதற்கான ஐடென்டிஃபிகேஷன் நடக்கவில்லை. ஜனவரி 30ஆம் தேதி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். மோதிலால் நேரு காலேஜ் அங்கே இருக்கக்கூடிய மார்ச்சரியில் 5 அன்கிளைம்ட் பாடிகள் மட்டுமல்ல, இதை தாண்டி 19 புதிய சவங்கள் அங்கே வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்தது. அதாவது அரசாங்கம் கூறிய நம்பர் 30, புதிய பாடிஸ், புதிய சவங்கள் 19, ஆக மொத்தம் 49. இங்கே மட்டும் இந்த ஃபிகர் நிற்கவில்லை. இதை தாண்டி நீங்கள் பாருங்கள், இதே மெடிக்கல் காலேஜில் 24 சவங்களுடைய ஃபோட்டோக்களை அவர்கள் வெளிவிட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் கூறியது வெறும் 25 நபர்களுடைய சவங்களை நாங்கள் ஐடென்டிஃபை செய்து விட்டோம், 5 நபர்களுடைய சவத்தை மட்டும்தான் ஐடென்டிஃபை செய்ய முடியவில்லை. இந்த ஃபோட்டோக்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா இது அன்ஐடென்டிஃபைடு பாடியாக கருதப்படுகிறது. அப்போது இந்த நம்பரை நீங்கள் பார்த்தீர்கள்னா எஸ்டிஎம் அசுதோஷ் மிஸ்ரா வெளிவிட்ட ஒரு தகவல், ஜனவரி 29ஆம் தேதி 40லிருந்து 50 டெட் பாடிகள் மெடிக்கல் காலேஜுடைய மார்ச்சரியில் வைக்கப்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்ட பாடி இண்டிபெண்டன்ட்லி வெரிஃபை செய்யப்பட்ட பாடிகள் மட்டும்தான், அதாவது 41 பாடிகள் அங்கே இருந்ததாக ஒரு தகவலை வெளிக்காட்டுகிறார்கள். இது மட்டுமல்ல, 4 இடங்களில் இந்த கூட்ட நெரிசல் போன்று இன்னும் 4 இடங்களில் இந்த கூட்ட நெரிசல் நடந்ததாக இந்த தகவலும் கிடைக்கிறது. வெறும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 16 பாடிகள் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது கோரக்பூர், பலியா, ஜான்பூர், லக்னோ, மऊ, கோண்டா, சித்தார்த் நகர் மற்றும் பிரயாகராஜ். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா 25 பாடிகள் உத்தரப்பிரதேசிலிருந்து வெளியூர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம்? பீகார், கர்நாடகா, ஹரியானா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அசம், குஜராத், உத்தராகண்ட். இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எங்கெல்லாம் எத்தனை பாடிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று. உத்தராகண்டில் 1 பாடி, ஹரியானாவில் 3 பாடி, ராஜஸ்தானில் 3 பாடிகள், குஜராத்தில் 1 பாடி, கர்நாடகாவில் 4 டெட் பாடிஸ், ஜார்க்கண்டில் 2, வெஸ்ட் பெங்காலில் 2, அசமில் 1, பீகாரில் 8, உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 16. இந்த கணக்குப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு ஃபுட்டேஜும் வெளியாகினது. அதாவது மார்ச்சுரியில்
2 நாட்களுக்கு முன்பு 4 PM நியூஸ் வெளிவிட்ட ஒரு வீடியோ, அதில் 58 என்கிற ஒரு நம்பர் எழுதியிருந்தது. இப்போ எங்களுக்கு புதிய ஒரு ஃபுட்டேஜ் கிடைத்திருக்கிறது. இந்த ஃபுட்டேஜ் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு டெட் பாடியில் 61 என்கிற ஒரு நம்பர், இன்னொரு டெட் பாடியில் 17, இன்னொரு டெட் பாடியில் 39. அதாவது 61 என்கிற அந்த நம்பர் டெட் பாடிகளுடைய எண்ணிக்கை. அங்கே இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டர் அவரும் இதை கன்ஃபார்ம் செய்திருக்கிறார். ஆமாம், இது எண்ணிக்கை, பாடிகளுடைய எண்ணிக்கைக்கான நம்பர் மட்டும்தான். அப்போது 61 என்கிற இந்த நம்பரும் வந்துவிட்டது. 30 அரசாங்கம் கூறுகிறது. இப்போ இன்னொரு இடத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். கும்பமேளாவில் இருக்கக்கூடிய சங்கம் நோஸில் ஜனவரி 28, 29ஆம் தேதி அந்த இரவில் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் நடந்தது. இங்கே மட்டுமல்ல, ஓல்ட் GST ரோடு மற்றும் ஏராவத் கேட், ஜூசி சைடு, இந்த இடங்களிலும் இதே போன்ற கூட்ட நெரிசல் நடந்ததாக அந்த ப்ரூஃப்களை நேற்று நாங்கள் வெளியிட்டிருந்தோம். மறுபடியும் அதே எண்ணிக்கைக்கு போய்விடலாம். சங்கத்தில், அதாவது சங்கம் டிஸ்ட்ரிக்டில், அதாவது சங்கம் காட்டில், சங்கம் நோஸ் என்கிற இடத்தில் 30 பேர் என்று அரசாங்கம் கூறியது என்றால், 59 புதிய பாடிஸ்கள் மற்ற இடங்களிலும் கிடைத்திருக்கிறது. இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா, சங்கம் நோஸ், செக்டர் 20 மற்றும் செக்டர் 21 இந்த 3 இடங்களில் புதிய கூட்ட நெரிசல் நடந்ததாகவும் ஒரு மிக முக்கியமான தகவலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். Stampage between 8 and 9 AM on January 29th. ஓல்ட் GT ரோடில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தகவல். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, CO ருத்ர பிரதாப் எக்ஸ்பிளைன், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீர்கள்னா, 5 சிவியர்லி இன்ஜோர்ட் நபர்கள், அதாவது அங்கே பெண்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்திருக்கிறார்கள். திடீர் என்று இதே போன்ற ஒரு VVIP கொண்டு வந்த வாகனம் ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த இடத்தில் 5 பெண்கள் நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 24 டெத்ஸ் இன் ஜூசி என்கிற இடத்தில் மட்டுமே. ஏராவத் கேட்டில் அது ஒரு வேறு நம்பர், அதற்கான எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. சச்சின் குப்தா மற்றும் விகாஸ் ஸ்ரீவாஸ்தவா, தைனிக் பாஸ்கருடைய இந்த 2 ரிப்போர்ட்டர்கள், இவர்கள் செக்டர் 20 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்த ஒரு இன்னொரு கணக்கு. அங்கே லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் சென்டரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, செக்டர் 20 மட்டுமே எத்தனையோ நபர்களுடைய காணாமல் போன அந்த லிஸ்ட் வெளியாகி இருக்கிறது. ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, செக்டர் 20 சப் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் மட்டும் 100கணக்கான டெட் பாடிஸ்கள் இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 100 இருக்கிறது. அன்றைக்கி காலையில் நாங்கள் மருத்துவமனைக்கு சொல்லும்போது அங்கே எங்களுக்கு கால் கூட வைக்க இடம் கிடையாது என்று அவர் கூறியிருக்கிறார். அப்போ ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளோ பெரிய உண்மையை மறைத்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, அங்கே இருக்கக்கூடிய உண்மை மக்களிடம் போய் சேரக்கூடாது என்று. கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பட்னா இந்த இடங்களுக்காகவே நாங்கள் ஆம்புலன்ஸை அனுப்பியிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய டெட் பாடிஸ்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். எப்படி அரசாங்கம் 25லிருந்து 30 பாடிகள் மட்டும்தான் கிடைத்தது என்று கூறுகிறார்கள். செக்டர் 20 மருத்துவமனையில் மட்டுமே 25லிருந்து 30 டெட் பாடிஸ்கள் கிடைக்கிறது. SRN ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இது இன்னொரு இடம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அங்கேயும் பல டெட் பாடிஸ்கள் கிடைக்கிறது. ஏராவத் கேட், இந்த இடத்தில் ஒரு டீ ஸ்டால் வைத்திருக்கக்கூடிய நபர், அவர் கூறிய விஷயம், என்னுடைய கடைவாசலில் 5 டெட் பாடிஸ்கள், 4 பெண்கள், ஒரு ஆண், 5 டெட் பாடிஸ்கள் இங்கேயே இருந்தது சார். இன்னொரு கடை, அங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பாட்டிலெல்லாம் பறித்து ஓடி இருக்கிறார்கள். அதாவது கிரேஜ்களை தூக்கி சொல்லும்போது அந்த கடைக்கு வெளியில் அந்த நபர் கொடுத்த பதில், சார் இங்கேயே ஒரு 5 பாடிகள். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆங்காங்கே 5 பாடி, 4 பாடி, 20 பாடி, 30 பாடினா கணக்கு எங்கே போகிறது? செக்டர் 2 சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல், சச்சின் குப்தா ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் கொடுத்த தகவல் படி 90லிருந்து 100 டெட் பாடிஸ்கள் செக்டர் 2 செக்டர் 2 இங்கேயும் கடந்ததாக. அப்போ இந்த எண்ணிக்கை 30 எல்லாம் கிடையாது, 100 எல்லாம் கிடையாது, எத்தனையோ நூற்றுக்கணக்கான நபர்கள், காணாமல் போன நபர்களுடைய பட்டியலே 1500 இருக்கிறது. ஆங்காங்கே இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒட்டப்பட்ட அந்த ஃபோட்டோ அது தனியாக இருக்கிறது.
Deputy Inspector General DIG Mahakumbh Area Vaibhav Krishna, மேலா ஆஃபீஸர் விஜய் கிரண் ஆனந்த் இவர்கள் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு வைத்து சங்கம் நோஸில் நடந்த விஷயத்தை மட்டும் தான் இவர்கள் எக்ஸ்பிளைன் செய்திருக்கிறார்கள். 30 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்களாம், 60க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்களாம். ஆனால் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும், 30 என்பது ஒரு துளி நம்பர் மட்டும்தான். இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நூற்றுக்கணக்கான நபர்கள் உயிர் இழந்ததை ஆதாரபூர்வமாக வெளிவிட்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். கும்பம் மேளை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்கனைசேஷன், ஒரு பிரம்மாண்டமான திருவிழா. இங்கே விஐபி கல்ச்சர் அது முடக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இன்னைக்கு தும்கர் அவர்கள், இந்த நாட்டு பிரசிடென்ட், அவர் சென்றிருக்கிறார் 50 டெலிகேட்ஸ்களுடன். பிரைம் மினிஸ்டர் மோடி செல்ல இருக்கிறார். இது போன்ற பல நபர்கள் செல்ல இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இன்னொரு செய்தியும் நாங்கள் எடுத்துக்காட்டப் போகிறோம். இந்த ஒட்டுமொத்த குழப்பத்திற்கான, இந்த ஸ்டாம்பேஜிற்கான 6 ஆஃபீஸர்கள் யார் மீது இந்த பொறுப்பு இருக்கணுமோ, யார் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியுமோ, அவர்கள் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லை என்கிற அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கும்பமேளாவிலிருந்து வரக்கூடிய பல்வேறு செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.